ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த கடற்கரை சண்டை தந்த உக்கிரத்தோடும் இரத்தக்கரைகளோடும் ஆதி தனது பிரைவேட் பீச் ஹவுஸிற்குள் நுழைந்தான். நிலவொளி அந்த பளிங்கு மாளிகையின் மேல் பட்டுத் தெரிக்க, அலைகளின் ஓசை மட்டும் அந்த இரவின் மௌனத்தை ராகமாக மாற்றிக் கொண்டிருந்தது. ஆதி காரை நிறுத்திவிட்டு மீராவை ஒரு சிறு குழந்தையைப் போல அப்படியே தனது கைகளில் ஏந்தி தூக்கிக் கொண்டான். மீரா அவனது கழுத்தை கட்டிக்கொள்ள, ஆதியின் கண்கள் இன்னும் அந்த சண்டையின் வெறியில் சிவந்திருந்தன. அவனது சட்டையில் அங்குமிங்குமாக தெரித்த அந்த இரத்தக்கரைகள் அவன் ஒரு வேட்டைக்காரன் என்பதை மீராவிற்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியது. ஆதி அவளை உள்ளே அழைத்துச் சென்று ஹாலில் இருந்த அந்த மென்மையான வெல்வெட் சோஃபாவில் அமர வைத்தான். அவனும் அவள் அருகில் அமர்ந்தான். ஆனால் ஆதியின் உடல் தகித்து அனலாயிருந்தது. அவனது கை விரல்கள் தன்னிச்சையாக மடிந்து இறுகின. அந்த தாக்குதல் அவனது ஈகோவை சீண்டியிருந்தது. ஆதி, என்ன இது? இன்னும் டென்ஷனா இருக்கீங்க என்று மீரா கேட்க, ஆதி பற்களை கடித்தபடி, அவனுங்களை அப்படியே விட்டுருக்க கூடாதுடி, அங்கேயே புதைச்சிட்டு வந்திருக்கணும். எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடி உன்னை பற்றி தப்பா பேசுவானுங்க? அந்த சித்தார்த்துக்கு என்னை போடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அவனோட சாம்ராஜ்யத்தை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்று அவன் கோபத்தில் கர்ஜித்துக் கொண்டிருக்க, ஆதியின் கண்கள் விரித்து பார்த்தன. அவனது மூச்சுக்காற்று அனலாய் தெரித்தது. மீரா அவன் எவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் மெல்ல அவனது இறுகிய கைகளின் மேல் தனது மென்மையான கைகளை வைத்தாள். ஆதி அதை உணரவே இல்லை. அவன் இன்னும் அந்த சண்டையின் களத்திலேயே இருந்தான். மீரா மெல்ல தனது தலையை அவனது அகலமான தோளில் சாய்த்தாள். அவனது சட்டையில் இருந்த இரத்தம் அவளை அச்சுறுத்தவில்லை. மாறாக அவனை தன் பக்கம் இழுக்கும் ஒரு கருவியாக மாறியது. ஆதி அவன் காதோரம் ரகசியமாக, ஆதி போதும், அங்க நடந்தத அங்கேயே விட்டுருங்க. இப்போ இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அந்த அழகான கடற்கரை, இந்த தனிமை, இதுக்கு நடுவுல இன்னும் ஏன் கோவமா இருக்கீங்க என்று மீரா கேட்க, ஆதி இன்னும் அமைதியாகவே இருந்தான். மீரா அவனது முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தி தன் பக்கம் திருப்பினாள். அவனது தகிக்கும் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். ஆதி, எனக்கு இப்போ இந்த ரத்தம் குடிச்ச மாஃபியா வேணாம். எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல. எனக்கு என் மேல உயிரையே வச்சிருக்கிற, என்னை குழந்தை மாதிரி தாங்குற என்னோட ஆதி தான் வேணும். அந்த ஆதி இப்போ எங்கே போயிட்டாரு என்று மீரா கூற, மீரா சொன்ன அந்த வார்த்தைகள், அவளது கண்களில் தெரிந்த அந்த தகிக்கும் காதல் ஆதியின் கோபத்தை லேசாக கரைத்தன. அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு அவளை தனது அணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். ஆனாலும் ஆதியின் கோபம் குறையவில்லை. அவனது கண்கள் சிவந்து நெற்றியில் நரம்புகள் புடைக்க, அவன் ஒரு எரிமலையைப் போல தகித்துக் கொண்டிருந்தான். அவனது கைகள் சோஃபாவின் கைப்பிடியை இறுக்கமாக பற்றியிருக்க, நகங்கள் அந்த வெல்வெட் துணியை கிழிப்பது போல இருந்தன. மீரா அவனது அந்த பயங்கரமான மௌனத்தை கண்டு அஞ்சவில்லை. மெல்ல எழுந்து அவனது கால்களுக்கு இடையில் வந்து நின்றாள். அவனது அந்த இரத்தக்கரை படிந்த சட்டையின் மேல் உள்ள பட்டன்களை ஒவ்வொன்றாக தனது மென்மையான விரல்களால் கலற்றத் தொடங்கினாள். ஏய் மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த அறுக்க நான் ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும் என்று கூறியவள் அவனது சட்டையை கழற்றி எறிந்தாள். ஆதியின் கட்டுக்கோப்பான மார்பில் ஒரு சிறு இரத்தக்கரை இருந்தது. மீரா பதற்றத்துடன் தனது விரல்களால் அந்த இடத்தை வருடினாள். அது என்ன இது? இங்கே ஏதோ அடிபட்டிருக்கு. ஏய் சும்மாறி, இது லேசான அடிதானே. இதுக்கு போய் என்ன லேசான அடியா? எனக்கு இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறியவள் அந்த சிறு சிவந்த தழும்பின் மேல் தனது ஈரமான இதழ்களை பதித்தாள். அந்த மென்மையான முத்தம் ஆதியின் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அவனது இறுக்கமான தசைகள் மெல்ல தளரத் தொடங்கின.
மீரா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது மார்பில் தனது நகங்களால் மெல்ல கோலமிட்டாள். அவளது மூச்சுக்காற்று அவன் நெஞ்சில் அனலாய் தெரித்தது. மீரா அவனது காதோரம் ரகசியமாக, ஆதி, அந்த சித்தார்த்தையும் அவனோட ஆளுங்களையும் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பற்றி இப்போ யோசிச்சு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ இந்த இடத்துல, இந்த தனிமையில் உங்க முன்னாடி நிற்கிற மீராவை பாருங்க. நான் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? உங்கள் கோவம் என்னை பார்க்கறது மூலமாக கரைஞ்சு போயிடக்கூடாதா என்று அவள் கூற, ஆதி அவளது இடையை சுற்றி தன் கைகளால் இறுக்கினான். அவனது கண்களில் இருந்த அந்த சண்டையின் வெறி மறைந்து இப்போது மீராவை விழுங்கிவிட துடிக்கும் ஒரு வேட்கை பிறந்தது. ஆதி மீராவின் முகத்தை ஏந்தி பிடித்து தாகத்துடன், நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டடி. இப்போ என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அந்த சண்டையில் இருந்த வெறி இப்போ உன் மேலே காதலாக மாறுது. உன் எனக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல என்று அவன் கூறிய அடுத்த நொடி ஆதி அவளை அப்படியே அந்த சோஃபாவின் மேல் சாய்த்தான். மீராவின் அந்த மெல்லிய உடை அவனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறியது. ஆதி அவளுக்கு மேலே கவிழ்ந்து அவளது கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி தனது ஒற்றை கையால் மிக இறுக்கமாக பற்றி கொண்டான். ஆதி மூச்சிறைக்க அவளது இதழ்களை வருடியபடி, ஏய் மீரா, நேற்று நைட்டு மாதிரி நான் இருப்பேனான்னு தெரியல. சத்தியமாக எனக்கு அப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த சண்டையில் நடந்த கோபம் வெறி எல்லாத்தையும் இப்போ உன் மேலே தான் இருக்க போகிறேன் என்று அவன் கூற, மீரா அவனது பிடிக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். ஆதி அவளது கழுத்து, தோள்பட்டை, மார்பு என ஒவ்வொரு இடத்திலும் தனது பற்களாலும் இதழ்களாலும் லவ் பைட்ஸ் கொடுத்து அவளை சிதைக்கத் தொடங்கினான். மீராவின் முனகல் சத்தம் அந்த அறையின் ஏசி குளிர்ச்சியையும் மீறி ஒரு வெப்பத்தை உருவாக்கியது. ஆதி அவளது உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தனது வெறித்தனமான காதலால் தழுவினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் அந்த சண்டையின் வேகமும் மீராவின் மேல் இருந்த அந்த அடங்காத தாகமும் வெளிப்பட்டது. மீரா அவன் முதுகில் தனது நகங்களால் ஆழமாக பதியவிட்டாள். மீரா கண்களை மூடிக்கொண்டு உச்சக்கட்ட இன்பத்தில் ஆழ்ந்தாள். ஆதி அவளது இதழ்களை ஆவேசமாக சுவைக்க அந்த பீச் ஹவுஸின் ஜன்னல் வழியே நிலவொளி உள்ளே புகுந்து அவர்களின் அந்த தகிக்கும் காதலுக்கு சாட்சியாக நின்றது. ஒரு பக்கம் அலைகளின் ஆக்ரோஷம், மறுபக்கம் ஒரு அசுரனின் வெறித்தனமான காதல். இதற்கு நடுவே அந்த பிரம்மாண்டமான ஹாலில் சோஃபாவின் மேல் ஆதியின் வேட்டை வெறித்தனமாக தொடங்கியது. மீரா உடுத்தியிருந்த அந்த புடவை கலைக்கப்பட்டு தரையில் ஒரு வெண்மேகம் போல சுருண்டு கிடந்தது. ஆதியின் மேனி முழுவதும் அந்த சண்டையினால் ஏற்பட்ட வியர்வையும் இப்போது மீராவால் ஏற்பட்ட தகிப்பும் கலந்து ஜொலித்தது. ஆதி அவளது கழுத்தில் முகம் புதைத்து அங்கிருந்த மென்மையான நரம்புகளை தனது பற்களால் மெல்ல கவ்வ, மீரா தாங்க முடியாத இன்பத்தில் அவனது அடர்த்தியான தலைமுடியை இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஆதி மீராவின் வியர்வை படிந்த தோள்களில் தனது ஈரமான இதழ்களால் முத்திரை பதித்தான். அவனது தாகம் அடங்குவதாக இல்லை. சட்டென்று அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மாடிப்படிகளில் ஏறி பெட்ரூமிற்குள் நுழைந்தான். அறையினுள் நுழைந்தவன் அவளை மெத்தையில் அப்படியே வீசி எறிந்தான். மீரா கலைந்த கூந்தலோடும் போதையேறிய கண்களோடும் ஆதியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி அவளை ஒரு இமை கூட விடாமல் பார்த்தபடி தனது பேண்ட் பெல்ட்டை வேகமாக சத்தத்துடன் கழற்றி ஒரு ஓரமாக தூக்கி எறிந்தான். அந்த சத்தம் அந்த அமைதியான அறையில் ஒரு அதிரடியை கிளப்பியது. மீரா மெல்ல பின்னோக்கி நகர முயல ஆதி மின்னல் வேகத்தில் முன்னேறி அவளது இரு கால்களையும் பற்றி இழுத்தான். அவள் அப்படியே ஆதியின் பிடிக்குள் வர ஆதி அவளுக்கு மேலே ஒரு இமயமலையைப் போல கவிழ்ந்தான். ஏண்டி, எங்க ஓடுற? இந்த அசுரங்கிட்ட இருந்து உனக்கு எப்பவுமே விடுதலை கிடையாது. நீ தானே என்னை தூண்டி விட்ட, இப்போ நல்ல அனுபவி என்று ஆதி அவளுக்குள் தன்னை முழுவதுமாக இணைக்க
அந்த தகிக்கும் வேகத்தில் மீரா திக்கி திணறி போனாள். அவளது கண்கள் ஆதியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தன. ஆதியின் கண்களில் அப்போது ஒரு ஆக்ரோஷமான காதலும் ஒரு அடங்காத தாகமும் அனலாய் தெரித்தன. ஆதி வேகமாக தனது அசைவுகளை தொடர்ந்தபடி, "ஏய் மீரா, என்ன பாரு, எனக்கு நீ மட்டும் போதும்டி. இந்த உலகம் முழுக்க எனக்கு எதிரியா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கும்போது மட்டும்தாண்டி நான் நிம்மதியா இருக்கேன்" என்று அவன் கூற மீரா மூச்சு விட திணறினாள். அவனது மார்பை தன் நகங்களால் கீறிக்கொண்டாள். ஆதியின் வேகம் அவளை அப்படியே கரைத்து விட்டது. இருவரும் அந்த உச்சக்கட்ட இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் போதே மீரா ஆதியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது கண்களை ஆழமாக பார்த்தபடியே, "ஆதி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்." "என்னடி? என்ன சொல்லணும்? என்ன பெயினா இருக்கா?" "அது இல்ல, நம்ம நம்ம 2 பேரும்." "என்னடி சொல்லு." "நம்ம 2 பேரும் இந்த ரத்தம், துப்பாக்கி, இந்த மாஃபியா உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு தூரமா போயிடலாமா?" என்று மீரா கேட்ட அந்த ஒற்றை கேள்வி அந்த தகிக்கும் அறையின் வெப்பத்தை ஒரு நொடியில் உறைய வைத்தது. ஆதி அப்படியே சிலையாக நின்றான். அவனது அசைவுகள் சட்டென்று நின்றன. அவனது கண்கள் சிவக்க, நெற்றியில் நரம்புகள் புடைத்தன. ஒரு மாஃபியா அரசனாக அவன் கட்டிக்காத்த சாம்ராஜ்யத்தை ஒரு பெண் எவ்வளவு சுலபமாக விட்டு விட்டு வந்திடலாம் என்று சொன்னது அவனது ஆணவத்தை தீண்டியது. ஆதி மெல்ல அவளிடமிருந்து விலகி மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்தான். அவனது முதுகு தசைகள் கோபத்தில் துடித்தன. "ஆதி, என்னாச்சு?" "ஏண்டி, என்ன சொன்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுமா? எதடி விட்டுட்டு வர சொல்ற? இது நான் ரத்த சிந்தி கட்டின கோட்டை. இது நானே உருவாக்கின சாம்ராஜ்யம். இங்க ஆதிதான் எல்லாமே. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமாடி உனக்கு? இது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டு உன் கூட வர சொல்றியா? ஏண்டி, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு?" என்று ஆதி கூற மீரா அதிர்ச்சியில் எழுந்து அமர்ந்தாள். ஆதியின் குரலில் இருந்த அந்த அதிகாரம் அவளை அச்சுறுத்தியது. ஆதி அவளது கண்களை விரித்து பார்த்தபடி, "எல்லாத்தையும் விட முக்கியம் என் விஸ்வா. என் நிழலா, என் உயிரா என் கூட இருந்தவன். அவனை விட்டுட்டு வர சொல்றியா? அவன் இல்லாம இந்த ஆதி இல்லைன்னு உனக்கு தெரியாதாடி?" "ஐயோ ஆதி, நான் அப்படி சொல்ல வரல." "ஏ மீரா, எனக்கு புரியல மீரா. நீ என்னை எப்படி யோசிச்சு வச்சிருக்கன்னு எனக்கு புரியலடி. இதோ இப்படிலாம் காட்டினா இந்த ஆதி மாறிடுவேன்னு நினைச்சியா? இல்ல இதெல்லாம் பார்த்து உங்ககிட்ட விழுந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் கூடயே வந்துடுவேன்னு நினைச்சியா? என்னடி நினைச்சு வச்சிருக்க?" என்று ஆதியின் இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் மீராவின் உள்ளம் சுக்குநூறாக உடைந்தது. அவளது கண்கள் கலங்கின. விக்கி விக்கி அழத் தொடங்கியவள் சட்டென்று பின்னாலிருந்து ஆதியை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவளது கண்ணீர் அவன் முதுகில் சூடாக்கப்பட்டது. மீரா அழுது கொண்டே, "அது என்ன இது? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. எனக்கு உங்களோட இந்த கோட்டையும் வேணாம், அதிகாரமும் வேணாம். எனக்கு என் ஆதி மட்டும்தான் வேணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியே போகும்போதும் துப்பாக்கி சத்தம் கேட்கும்போதும் என் ஆதி உயிரோட வருவாரான்னு எவ்வளோ நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயத்துல தான் இந்த மாதிரி நான் கேட்டேன். எனக்கு தெரியும் நீங்க விஸ்வாசாரையும் உங்க சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு வர மாட்டீங்கன்னு. ஏன் தப்புதான், நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க." என்று மீராவின் அந்த தூய்மையான அழுகையும் அவனது உயிரின் மேல்
அவளுக்கு இருக்கும் அந்த அதீத அக்கறையும் ஆதியின் கோபத்தை ஒரு நொடியில் பொசுக்கிவிட்டன. அவனது இதயம் மெல்ல கரைந்தது. அவன் மெல்ல திரும்பி அவளது முகம் முழுவதையும் தனது கைகளால் ஏந்தினான். அவளது கண்ணீரை தனது கட்டை விரலால் ஒற்றி எடுத்தான். ஆதியின் குரல் தணிந்து ஆழமான காதலோடு, "ஹே மீரா, ஹே சாரிடி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி பேசலடி. ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு. இங்க பாரு மீரா, நம்ம உலகம் வேற. இங்கிருந்து வெளியே போறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா ஒன்று மட்டும் சத்தியம், ஓ ஆதியா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாதுடி. உன் காதல் எனக்கு கவசமா இருக்கும்போது எனக்கு என்னடி ஆகும்?" என்று கூறிவிட்டு ஆதி அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்தான். அந்த முத்தம் மெல்ல அவள் கன்னங்கள் கடந்து அவளது தகிக்கும் இதழ்களை அடைந்தது. மீராவின் அழுகை நின்றது. ஆனால் அவளது மூச்சுக்காற்று இப்போது ஒரு வேட்கையோடு அனலாய் தெரித்தது. ஆதி அவளை மீண்டும் மெத்தையில் சாய்த்தான். அவனது கைகள் அவள் வளைவுகளில் ஒரு புதிய ஆவேசத்துடன் விளையாடத் தொடங்கின. ஆதி மீராவின் இதழை இறுக பிடித்தபடி, "இங்க பாரு, இந்த ஆதி எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி விழுந்ததே கிடையாது. ஆனா உன் மேல கரங்கி போயிட்டேன்டி. உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். உன்கிட்ட நான் அடிமையாயிட்டேன். இனி இந்த அசுரனுக்கு நீ மட்டும்தான் போத." என்று அவன் கூறிய அடுத்த நொடி அந்த அறையில் மீண்டும் ஒரு காதல் போர் தொடங்கியது. ஆதி அவளுக்குள் தன்னை ஆழமாக செலுத்த அந்த தகிக்கும் இன்பத்தில் மீரா திணறிப் போனாள். அவனது ஒவ்வொரு அசைவும் அவளை உச்சக்கட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. ஆதி அவளது கழுத்தை கவ்வி இழுக்க மீரா அவனது முதுகில் தன் நகங்களால் காதலின் காயங்களை எழுதினாள். அந்த நள்ளிரவில் அலைகளின் ஓசையை விட இவர்களின் தகிக்கும் மூச்சுக்காற்று அதிகமாக ஒலித்தது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரும் வியர்வையில் நனைந்து ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். ஆதி அவளை தன் மார்போடு சேர்த்து போர்த்தி கொண்டான். "இங்க பாரு மீரா, பயப்படாத. எனக்கு எதுவும் ஆகாது. இந்த ஆதியை ஜெயிக்கிற சக்தியும் அடக்கிற சக்தியும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்ம எங்கேயும் போக மாட்டோம். என்னோட இந்த சாம்ராஜ்யத்திலேயே உன்னை ராணி மாதிரி நான் வச்சு பார்த்துப்பேன்." என்று அவன் கூற மீரா ஆதியின் மார்பில் முகம் புதைத்து அந்த பாதுகாப்பான அணைப்பில் மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தாள். ஆதி அவளது உச்சந்தலையில் முத்தமிட்டு அவளது அந்த அபாரமான காதலை நினைத்து வியந்தபடி அந்த இரவின் அமைதியில் மிதந்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.